கோவை பிரைம் டைம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திய பெண்களுக்கு இலவச கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக கூட்டணியில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் நித்யானந்தன் வேட்புமனு தாக்கலுக்கு பின் உறுதியளித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வேட்பாளர் செந்தில்குமார் சித்தாபுதூர் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதிக்கு நீங்கள் புதுமுகம், அப்படி இருக்கும்போது மக்களின் ஆதரவு எந்த அளவு உள்ளது என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விஜயின் முகம் உள்ளவரை புதுமுகம் பழைய முகம் என்று இல்லை, அனைத்துமே புதுமுகம்தான் என்று பதிலளித்தார். பொள்ளாச்சி அருகே அருண் பிரசாத் என்பவர் தோட்டத்தில் பால் கேனில் சாராய ஊறல் போட்டு யூடியூப் பார்த்து சாராயம் காட்சிய அருண் பிரசாத், ஆண்டியப்பன், முத்துக்குமார் ஆகியோரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். யூடியூபர் மோனாலிசாவை பார்க்க போகிறோம் என்று கோவையில் இருந்து சென்னைக்கு செல்ல முயன்ற 4 பள்ளிக்கூட மாணவிகளை ரயில் நிலையத்தில் போலீசார் மீட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூரை சேர்ந்த தங்க நகை வடிவமைப்பாளர் UMT ராஜா தனது தனித்துவமான கலைப்படைப்புகளுக்காக அறியப்படுபவர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தை இயக்கியவாறு 100% எனது வாக்கு எனது உரிமை என எழுதியும் கைவிரலில் மை இருப்பது போல வாயில் பிரஷை வைத்து வெள்ளைத்தாளில் வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான முறையில் செயல்படுவதை காவல்துறை கண்டிப்பதோடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.